குளிருக்கு கிடைச்சது மசா வீட்டோட ஃப்ளோர் ஹீட்டர். உடம்பெல்லாம் உறைஞ்சிரும் போல இருக்கே. என்னால குளிர் தாங்க முடியலப்பா. சுட தண்ணியில குளிச்சா எப்படி இருக்கும் சொல்லு. மசா எங்க போனா? அவன ஆளையே காணோம். ஒருவேளை ரொம்ப குளிரா இருக்குன்றதுனால வரலையோ என்னமோ. அதுக்காக வராம இருந்துருவானா? எது இருந்தாலும் இன்னைக்கு நம்ம வெளிய வெள்ளணும்னு அவன் கிட்ட நம்ம சொன்னோமா இல்லையா? இருங்க, மசாவை பார்த்து நான் கூட்டிட்டு வரேன். இருப்பா சின்சான், சீக்கிரம் கூட்டிட்டு வா. வாங்க வாங்க. எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் தானப்பா உன்னை வான்னு கூப்பிடணும். அட ஆமாப்பா, மறந்துருச்சு. என்ன மசா, உங்க வீடு தர ரொம்ப சூடா இருக்கு. என்னப்பா வெளியே போய் விளையாடலாம் நினைச்சா வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்க நீ. வாப்பா போலாம். அதெல்லாம் நல்லா வெதவெதன்னு இருக்கு. அதுக்கு காரணம் நாங்க தரையில ஹீட்டர் வச்சிருக்கோம். அதனாலதான் வீட்டுக்குள்ள நல்ல கதகதப்பா இருக்கு. அப்படின்னா அதுதான் மேட்ரா? மேட்டர் இல்லப்பா, ஹீட்டர் ஹீட்டர். அதனாலதான் தரை இப்ப கதகதப்பா இருக்கு. குளு குளு காத்துல வந்ததுக்கு வெதவெதப்பா இருக்கு. நல்லா இருக்குல்ல? இப்படியே குப்புறப்படுத்து தூங்கலாம் போல இருக்கே. ஆனா நமக்காக அங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் காத்துட்டு இருப்பாங்கல்ல. நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்தின. எல்லாரும் அங்க விளையாட உனக்காக காத்துட்டு இருக்காங்க. அதான் கையோட கூட்டிட்டு போகலாம்னு இங்க வந்தேன். என்ன நாம கிளம்பலாமா? டயத்தை வேஸ்ட் பண்ணாதப்பா. எங்க வாய் தான் சொல்லுது தவிர நீ கிளம்பி வர மாட்டேங்கிறியப்பா. இந்த இடத்த விட்டு வர மனசே இல்லப்பா. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. ஷின்சான் வா வா, வந்து ஜூஸ் எடுத்துக்கோ. தரையில கதகதப்பு, கையில வருது ஜூஸ். எங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோர் ஷீட் போட்டிருந்தா கதகதப்பா நல்லா இருந்திருக்கும். எதுக்காக இந்த மாதிரி என் வீட்டுல போடலன்னு தெரியல. இந்த மேட்டு என்ன வெளியே போக விட மாட்டேங்குது. நம்ம இப்ப வெளியே போய் தானே பாக்கணும். மசா, இதுக்கப்புறம் உங்களுக்கு அண்ணனாக முடிவு பண்ணிட்டேன். என்னது? அட்லீஸ்ட் இந்த குளிர்காலம் போற வரைக்கும் நான் உங்க வீட்டுல இருக்கேனே. அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு அம்மாவா இருக்கிறீங்களா? என்ன பேசுறோம்னு யோசிச்சுதான் பேசுறியா? இதுல வேலைக்கு ஆகாது. நீ கிளம்பு, நம்ம போலாம் வா. சரி, நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடுங்க, நான் வரேன். வா வா, குப்புறப்படுத்தி இந்த கதகதப்பை என்ஜாய் பண்ணலாம். அப்படிலாம் இருக்க முடியாதுப்பா. வாப்பா, நம்ம இங்க இருந்து கிளம்பி உடனே விளையாட போலாம் வா. அப்ப ஒண்ணு பண்ணி, நீ போய் அவங்க கூட விளையாடிட்டு வா. என்னது? எங்க போனா இது சின்சான்? ஆளை காணுமே. என் மூக்குல உள்ள சளியே உறைஞ்சு போயிடுச்சு. டியூஷனுக்கு வேற போகணுமே. 3 மணிக்கு டியூஷன் போனோம். இப்பவே மணி 2 ஆயிடுச்சு. இன்னும் ஆளை காணுமே அவனை. இருங்க, நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். நீ அங்கே தங்கிறாத, சீக்கிரம் வந்து. என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்? உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன். சாரி, நான் கிளம்ப ரெடியா தான் இருந்தேன். ஆனா இங்க சின்சான். நேனி வா வா, இந்த ஷீட்டை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. ஷின்சான் எதுக்காக கூப்பிடுற? எங்க வீட்ல அண்டர் ஃப்ளோர் ஹீட்டிங் போட்டுருக்கோம்ப்பா. அதனாலதான்ப்பா. அண்டர் ஃப்ளோர் ஹீட்டிங்கா? வா வா, உனக்காக இடம் முடிச்சு வச்சிருக்கேன். சீக்கிரம் வா. உனக்கு வேற வேலையே இல்லையா சின்சான்? நல்ல வாமா இருக்கே. ஆமால. என்ன நேனி, எப்படி இருக்கு? பீஸால இருக்கிற சீஸ் மாதிரியே உருகி போயிட்டேன். இந்த கதகதப்புல நவரவே தோணல. நேனி, உன்னால இந்த ஃப்ளோர் ஹீட்டர்ல போராடி ஜெயிக்க முடியாது. அப்படியெல்லாம் இல்ல, நான் ஒன்னும் சோம்பேறி கிடையாது. இருந்தாலும் ஆனா என்னால நகர முடியல. என்னை இப்படியே விட்டுடுங்க. நான் இப்படியே படுத்துக்கிட்டு நல்லா யோசிக்கிறேன். யோசிக்கிறியா? நிஜத்துல நடந்த ஒரு 2 ஃப்ரெண்டோடைய கதை. கதைய பத்தி நீங்க கேட்டா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. உண்மையான அருமையான 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. என்னது, உண்மையான ஃப்ரெண்டுங்களா? ஆமா, அந்த 2 ஃப்ரெண்டுங்களும் சேர்ந்து இந்த மாதிரி ஹால்ல ஒரு ஃப்ளோர் ஹீட்டரை ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் நல்லபடியா போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அவங்க 2 பேருக்குள்ள பெரிய சண்டையே நடந்துச்சு. ஒரு ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த மேட்ல அப்படியே விழுந்துட்டாரு. அவருக்கு மிகப்பெரிய காயம் ஏற்படுற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னா, அந்த ஃப்ரெண்டுக்கு அதிகமான ஹீட் இருந்தனால அவங்களால தாங்க முடியல. ஏன்னா இன்னொரு ஃப்ரெண்டு தான் அதிகமா ஹீட் ஆகிறதுக்கு காரணம். அந்த ஃப்ரெண்டு இவன் தான். என்னது, நானா? அட இல்லப்பா, கதையில வந்த ஃப்ரெண்டுப்பா. முடியல முடியல, என்னால தாங்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க எங்க தப்பு நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. அவங்க 2 பேரும் மறுபடியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. எப்படி இருந்துச்சு இந்த கதை? உண்மையில சூப்பரா இருக்குல்ல? எனக்கு பிடிச்சிச்சு. மறுபடியும் என்னால முடியல. இங்க 2 பேரும் நேரா போட்டுலாம் நினைச்சிட்டீங்களா? என்னப்பா, நாங்க இப்படியே படுக்கலாம்னு இருக்கோம். ஆமா, சுகமா இருக்கு. ஏய், நீ என் வீட்டுக்கு வந்திருக்கியா? இரு, நான் உனக்கும் ஜூஸ் கொண்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. ஏப்பா இங்க இருக்கீங்களே? அங்க கசாமும் போவும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வாங்கப்பா. ஆமா, நல்ல வேலை சொன்னேன். அவங்களுக்கு என்னாச்சுன்னு பாத்துட்டு தானே
இல்ல பரவாயில்ல வேணாம். என்ன கூட்டிட்டு வர போன நேனி இன்னும் காணோம். என் மூக்கு ஃப்ரீசர் ஆயிருச்சு, ஒரே ஐஸ் கட்டியா வருது. இங்க நம்ம பனிலையும் குளிர்லயும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அவனுக்கு உள்ள போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கானுன்னு தெரியலையே. பொறுத்தது போதும், வா நம்ம போய் பொங்கி எழுந்து அவங்கள கூட்டிட்டு வந்துடலாம். ஏன்பா மசாவ், இங்க என்னப்பா நடந்துகிட்டு இருக்கே? அதுவாப்பா, இவங்க நவரவே மாட்றாங்கப்பா இங்க இருந்து. என்னதே என்னப்பா இது, ஆக்ஷன் காமெடி படிக்க ஆரம்பிச்சா நிறுத்தவே முடியலையே. நான் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சு எழுதிக்கிட்டே இருக்கேன், முடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த ஷீட்ல இருக்கிறதுக்கு என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க பாரு இவனுங்க. வாங்கடா எழுந்து போலாம். கசாமா, நீயே எங்க இயக்கத்துல வந்து ஐக்கியமாயிடுப்பா. மயக்கத்துல இருந்துகிட்டு இயக்கம் அது இதுன்னு என்ன போலாமா? எங்கப்பா போன? அட நான் எங்க இருக்கேன்ப்பா, இது நல்லா இருக்கு, வாமா. என் மூக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. டவுட்டுதான்டா. கசாமா, வந்த வாய்ப்பை தவற விட்டுறாத, அப்புறம் பின்னாடி வருத்தப்படுவேன். சரி நீங்களா போர்ஸ் பண்றதுனால நானும் உள்ள வரேன். ஆனா எனக்கு இதெல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆஹா, இது கரெக்டா இருக்கா மாதிரியே ஃபீல் ஆகுது. வெளிய அடிக்கிற குளிருக்கு இது நல்ல இதமா தான் இருக்கு. ஆனா இதுக்காகலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க வெளிய வெயிட் பண்ண வச்சிருக்க கூடாது. ஆஹா, நல்ல சூடா இருக்கேப்பா. ஆமால, நல்ல சூடா இருக்குல. ஓ, இன்னும் சில பசங்க வந்திருக்காங்களா? இந்தாங்க ஜூஸ் குடிங்க. தேங்க்யூ ஆண்டி. ரொம்ப நன்றி. எனக்கு இன்னொரு ரவுண்ட் கொடுங்க. ஆமா எனக்கும் வேணும். சரி கொண்டு வரேன். 5 மணி. நல்ல பசங்களாம் இப்ப